வணக்கம் மக்களே. வங்கி கணக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அவசர அறிவிப்பு வந்திருக்கிறது. வங்கி கணக்கு பேன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாதுகாப்பு காரணங்களுக்காக இனி வங்கிகளில் புதிய KYC செயல்முறை அறிமுகப்படுத்தப்படும் என்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகியுள்ளது மக்களே. இந்த ஒரு புதிய KYC செயல்முறைகளுக்கான பணிகள் தீவிரமாக நடக்க உள்ளன அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு புதிய முயற்சி குறித்து இந்திய ரிசர்வ் வங்கி RBI மற்றும் அரசுடன் வங்கிகள் சார்பாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு திட்டத்தில் ஏற்கனவே உள்ள அனைத்து கணக்குகளையும் புதுப்பித்தலும் அடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஒரே தொலைபேசி எண் பல அல்லது கூட்டு கணக்குகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதற்காக புதிய KYC கேட்கப்படும் வாய்ப்புகளும் உள்ளன. ஏற்கனவே வங்கி கணக்குகள் உள்ளவர்களுக்கு கூட KYC சோதனைகள் செய்யப்படக்கூடிய நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதாவது அவர்களிடம் கூடுதல் விவரங்கள் கேட்கப்படும். ஏற்கனவே வங்கி கணக்குகளை தொடங்க ஆதார், பேன் கார்டு, ஃபோன் எண், ஃபோட்டோ அவசியம். இந்த ஒரு நிலையில் கூடுதலாக KYCகளை வாங்க வங்கிகள் திட்டமிட்டு உள்ளன. KYC சரிபார்ப்பு. வங்கி கணக்குகள் மற்றும் கணக்கு வைத்திருப்பவர்கள் அடையாளம் காண கூடுதல் சரிபார்ப்பு அடுக்குகளை சோதிப்பதன் மூலமாக வங்கிகள் தங்கள் KYC வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளும் முறை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. தரநிலைகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. கூடுதலாக வெவ்வேறு ஆவணங்களை பயன்படுத்தி திறக்கப்பட்ட பல கணக்குகளை கொண்ட தனிநபர்களிடம் இருந்து கூடுதலாக KYCகளை வாங்க வங்கிகள் திட்டமிட்டு உள்ளன. ஆதார், பேன் கார்டு, ஃபோன் எண், ஃபோட்டோ அல்லாமல் கூடுதலாக சில வசதிகளை சேர்க்க வங்கிகள் ஆலோசனைகள் செய்து வருகின்றன அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்? அதே போல மார்ச் மாதத்தில் நாடு முழுக்க பேன் கார்டு வழங்குவதில் பெரிய கட்டுப்பாடு கொண்டு வர மத்திய நிதி அமைச்சகம் முடிவு செய்துள்ளதாம். இனி பேன் கார்டு வாங்குவதற்காக விதிகளில் மாற்றங்களை கொண்டு வர மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாம். இதற்காக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று நம்பப்படுகிறது. வருமான வரித்துறையானது நிரந்தர கணக்கு எண்ணை பேன் கார்டு என்ற ஒரு பெயரில் எல்லாருக்குமே வழங்கி வருகிறது. நம்முடைய அனைத்து வங்கி பண பரிவர்த்தனைகளை கணக்கில் எடுக்க கண்காணிக்க இந்த ஒரு பேன் கார்டு எண் அவசியமாகும். இதை வங்கி கணக்குகளுடன் கட்டாயமாக இணைக்க வேண்டும். அதை போலவாகவே ஆதார் அட்டை கட்டாயமாக இணைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் உள்ளது. இது ஒரு தனித்துவமான 10 இலக்க எண்ணெழுத்து ஆகும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் அனைத்து வரி செலுத்துபவர்களுக்கும் பேன் கார்டு கட்டாயம். பேன் கார்டு முக்கியம். நாம் வைத்து இருக்கக்கூடிய அடிப்படை அட்டைகளில் ஒன்றாக பேன் கார்டு அட்டையும் மாறிவிட்டது. பேன் அட்டை பயன்படுத்துவதன் மூலம்தான் வங்கி தொடர்பான பல சேவைகள் நாம் பெற முடிகிறது. நாடு முழுக்க பேன் கார்டு ஆதார் கார்டுடன் இணைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பே இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மக்களே. முதலில் 1 வருடம் அவகாசம், பின்னர் கூடுதல் 6 மாதம் அவகாசம், அதன் பின் கடந்த மார்ச் வரை 500 ரூபாய் அபராத அவகாசம், பின்னர் ஜூன் இறுதி வரை 1000 ரூபாய் அபராத அவகாசம் வழங்கப்பட்டன. லோன் எடுக்க, வருமான வரி தாக்கல் செய்வது, வங்கியில் அதிக அளவு பண பரிவர்த்தனை செய்வது போன்ற செயல்களுக்கு பேன் கார்டு அவசியம். நாம் வரவு செலவு அனைத்துமே இதன் மூலமாகவே கண்காணிக்கப்படுகிறது. இதற்காக கால அவகாசம் ஏற்கனவே பலமுறை நீட்டிக்கப்பட்டு விட்டது. பலமுறை இந்த அவகாசம் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்ட நிலையில் இந்த ஒரு நிலையில்தான் கடந்த 2023 ஜூன் 30ஆம் தேதியுடன் இதற்கான அவகாசம் முடிந்துவிட்டது மக்களே. அதற்குள் உங்கள் பேன் எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைக்க வேண்டும். இணைக்காதவர்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது.